ஹாய், நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் ஒரு வெஜ் ஹோட்டலில் நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டிய இடம் திருப்பதி மெஸ். திருப்பதி மெஸ் எங்கே இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர் ராமநாதபுரம் சிக்னலுக்கு முன்னாடி ஸ்டாப்பில் இது இருக்குது. உங்களுக்கு லொக்கேஷனை பின் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லி பார்க்கிங் இருக்குது. இந்த பக்கம் சைடில் நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஆஃப்டர்நூன் டைமில் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குங்க. நீங்கள் 12:30 12 o'clockலேருந்தே நீங்கள் வரலாம். இவங்ககிட்ட ஆஃப்டர்நூனும் நைட் டைமும் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒர்த்தாக இருக்குங்க. இங்கே பில்லிங் செக்ஷனுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நிறைய ஸ்விக்கி ஆர்டர்ஸு, ஆன்லைன் ஆர்டர்ஸ் நிறையா போகுங்க. இவங்ககிட்ட இப்போ ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா இந்த சட்னியும் இந்த குடலும் அந்த மாதிரி சைடிஷ் எல்லா இதுக்கும் கொடுப்பாங்க. எல்லா டேபிளையும் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது சாம்பார் சாதங்க. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா சாம்பார் சாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது சட்னி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ரசம் ரைஸுங்க. காரசாரமாக டேஸ்டியராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அது போக இவங்ககிட்ட வெரைட்டி ரைஸஸும் இருக்குது. அதில் தக்காளி சாதங்க. இது நல்லாயிருக்கும், டேஸ்டியாக தான் இருக்கும். இங்கே ரொம்ப முக்கியமான திங்க பொங்கல், தீபாவளி அப்படிங்கிறது ரொம்ப நாள் லீவ் எடுத்துக்கோங்க, பார்த்து வாங்க. அதாங்க என்ன முன்னாடி சொன்ன மாதிரி தான். இங்கே ஸ்பெஷலே சட்னியும் அந்த இதுவும் வடகந்தும் தருவாங்க. இது எவ்வளோ திருப்பி கேட்டிங்கனாலும் எல்லா இதுக்கும் நீங்கள் வச்சுக்கலாம், நீங்கள் தருவாங்க. எவ்வளோ கேட்டிங்கனாலும் தருவாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் வர்றதுக்கு காரணமும் இதுதாங்க. நான் இங்கே ஒரு 10 years மேலே சாப்பிட்ருக்கேங்க. இவங்ககிட்ட வெரைட்டி ரைஸும் நிறைய டெய்லியும் ஒவ்வொரு மெனு மாறுங்க. அதாவது ஒரு நாலு சாப்பாடு டெய்லியும் இருக்குங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகி ஒவ்வொரு நாள் மாறும். வெஜ் பிரியாணி உங்களுக்கு டீசெண்டான நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு ரைத்தா கொடுத்துருவாங்க. இது புதினா ரைஸ், அப்புறம் கேரட் ரைஸுங்க. இது வெரைட்டி ரைஸில் இது வரும், கேட்டகரியில் வரும். பட் ஆனால் சூப்பராக இருக்கும். ரெண்டுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி இவங்க கேட்ரிங்கும் பண்ணுறாங்க. இந்த நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேங்க, ஒர்த்தானது கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். கர்ட் ரைஸ் அதே மாதிரி தாங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். தாளித்து நல்லா சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பரோட்டாஸும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக போட்டு கொடுப்பாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது கூட அந்த குருமா ஒன்று கொடுப்பாங்க. அந்த டேபிளில் வச்சுருப்பாங்க. எல்லா டேபிளையும் டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க. அதுவும் இந்த சட்னி சேர்த்து வச்சு பாருங்கள், தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குங்க. டெய்லி உங்களுக்கு ஃப்ரண்ட்டை நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் வரும்போதே அந்த போர்டில் போட்டுருவாங்க. இன்றைக்கி இதுதான் மெனு அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. அதை வெரைட்டி ரைஸ் கற்றுக்கலாம். இது மேல் ஃப்ளோருங்க. மேலேயும் ஒரு ஃப்ளோர் இருக்குது. அங்கேயும் நீங்கள் இங்கே ரஷ்அப் ஆகிடுச்சுன்னா மேலே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கீழே தாங்க ரொம்ப ப்ரிஃபரபிளுங்க மேலே விட. ஏன்னா அதிகமான கவனிப்பெல்லாம் கீழே தான் இருக்கும். மேலே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா கீழே இருந்தால் ஃபுட்டு போகும். மேலே அந்த ஒரு லிஃப்ட் ஒன்று வச்சுருப்பாங்க, அங்கேருந்து அங்கே போகும். பரோட்டா சொன்னாங்களே அதே மாதிரி தான் சப்பாத்தியும் இன்ஸ்டண்ட்டாக சாஃப்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மெயினாக நான் வெஜ் ஹோட்டல்னு சொல்லிட்டேன். ஆனால் எக் இருக்குதுன்னு சொன்னேன்லைங்க. நீங்கள் எக் ஐட்டம்ஸில் நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் கொடுப்பாங்க. அது கலக்கி, முட்டை பொரியல், பாயில்டு எக்கு, அதுக்கப்புறம் பொடி மாசு, இதெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே கொஞ்சம் இவங்க ஆனியன் எச்சா போட்டிருப்பாங்க முட்டை பொரியலில். மெயினாக இவங்க ஆர்டர்ஸ் நிறையா போயிட்டே இருக்குங்க. மத்தியான டைமும் காலை டைமும் சூப்பராக இருக்குங்க. எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். நீங்கள் ஸ்விக்கியில் வேணால் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன மெனுஸ் இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப க்ளீன்லினஸ்ஸாகவும் இருக்குங்க இவங்ககிட்ட. டேஸ்டியும் சூப்பராக இருக்குங்க. அது போக ஆஃப்டர்நூனுக்கு வடை, இந்த பருப்பு வடை, உளுந்து வடை ரெண்டுமே இருக்குங்க. ஆனால் எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ இந்த சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாம் சொன்னாங்களே, குயிக்காக சீக்கிரம் முடிஞ்சிடும். நீங்கள் 2 o'clock ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு மேலே சம்டைம்ஸ் தான் இருக்கும், சில டைம்ஸில் சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ இவங்ககிட்ட முட்டை பரோட்டா, கொத்து பரோட்டா, இது சூப்பராக இருக்குங்க. வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க, கஸ்டம் பண்ணி ப்ரிப்பேர் கொடுப்பாங்க. அதாவது பொடியாக இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணி தருவாங்க. இதில் ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நல்லா அந்த குருமா வச்சு இது பண்ணி பாருங்கள், டிப் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இவங்ககிட்ட பார்சல்லையும் பார்த்திங்கன்னா ரசம் ரைஸு, கர்ட் ரைஸு இதெல்லாமே நல்ல குவான்டிட்டியில் இருக்குங்க. அது போக அதுக்கு நீங்கள்
அந்த ஆர்டர் பண்ணும்போது அவங்ககிட்ட துவையல் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அந்த துவையல் அதுவே ஒரு பெரிய பேக்கில் தருவாங்க. நான் போடும்போது அது நான் போடலைங்க. பட் ஆனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மெயினாக சொல்லணுங்க, ஏன் இந்த வீடியோ காட்டுறேன், இந்த இடத்துல காட்டுறேன் அப்படின்னா, இவங்களோட க்ளீன்லினஸ், சர்விங் எல்லாமே சூப்பராக இருக்கும். இவங்க வந்து தினம் தினம் இன்னொரு ஆளுகளை வந்து புது புது ஆளுகளை வச்சுக்குவாங்க. எப்போ ஃப்ரீ ஆகுறாங்களோ அவங்கள கொண்டு வந்து வச்சுக்குவாங்க. பட் சர்வீஸ் வைஸோ எதுவுமே இங்கே குறைய இல்லைங்க, ஓடிட்டே இருக்கும்.